மீனராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்குறதுல நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. நானும் சொல்வதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பார்க்கலாம் என்னென்ன பலன்கள்ன்றதை நான் சொல்கிறேன். யார் யார் எப்படி எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம், எப்படி எப்படிலாம் முன்னேறலாம், எதை எடுத்துக்கலாம், எதை விடுத்தலாம், இது மாதிரி பகிர்ந்து பார்த்து நம்ம செய்தோம்னா ரொம்ப நல்லா இருப்போம். சரி, முதல்ல இந்த மீனராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா நீர் ராசின்னு சொல்லுவோம். இந்த நீர் ராசினாவே ஒரு இடத்துல நிற்காது. ஜலராசின்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில், தமிழில் நீர் ராசி. ஒரு இடத்தில் அது நிற்காது. இப்போ தண்ணி இங்கே ஊற்றி விட்டோம்னா அங்கே வந்துடும். ஒரு உருளை பாட்டில் ஊற்றினா உருளையாக மாறிக்கும், சதுர பாட்டத்தில் ஊற்றினா சதுரமாக மாறிக்கும். இங்கே ஊற்றினா அங்கே போய் நிற்கும் தான் சொன்னேன். அந்த மாதிரி நீர் ஒரு இடத்தில் நிற்காது. அதே போல தான் இந்த ராசிக்காரர்கள் ஒரே இடத்துல பொருந்தி இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் வெளிநாட்டுக்கு போயிடுறேன், வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. சில பேர் வெளிநாட்டில் இருந்து எனக்கு அங்கே செட் ஆகலன்னு இங்கே வந்துடுவாங்க. சில பேர் இந்த ஊரில் இருப்பாங்க, இல்லை நான் சென்னைக்கு போனால் நல்லா இருக்குன்னு போவாங்க, இல்லை பெங்களூர் போனால் நல்லா இருக்குன்னுவாங்க, இல்லை பாம்பேக்கு போனால் நல்லா இருக்கணுவாங்க, இல்லை டெல்லிக்கு போனால் நல்லா இருக்கணுவாங்க. அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு எனக்கு அது செட் ஆகலை சார், இங்கேயே வந்துட்டேன்னுவாங்க. இங்கே வந்து எங்கள் ஊரில் விவசாயம் பார்க்க போகிறேன்னுவாங்க. கட்சியில் விவசாயம் பார்க்க மாட்டாங்க, கட்சியில் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு மாறிடுவாங்க. ஒரு இடமாக இருக்க மாட்டார்கள். நல்ல மனிதர்கள் தான், தப்பு ஒன்றும் இல்லை, கெட்டவங்க கிடையாது, நல்ல மனுஷர்கள். ஏன்னா குருவினுடைய இல்லம் இல்லையா, குரு வந்து ஒரு நல்லதை செய்யக்கூடியவர், கெடுக்க மாட்டார். பட் அவங்க நவந்துக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள். அதேமாதிரி நல்ல அப்பீரன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் மாதிரி இருப்பாங்க. சார் மேக்கப் போட்டால் யார் ஒன்றே நல்லா இருப்பாங்க, நான் அப்படி சொல்லலை, இயற்கையிலே இருக்கக்கூடியவர்களை சொல்கிறேன். இயற்கையிலே இப்போ மேக்கப் போடுறதுன்றது எக்ஸ்ட்ராவாக கூட்டுறது. பட் இயற்கையிலே சில பேருக்கு அழகு இருக்குது. அந்த அழகை நான் சொல்கிறது. அந்த மேக்கப் போடாமல் இயற்கையாக பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருப்பாங்க சார். சரி, சினிமாவில் தான் எடுத்துக்கூடாது, ஆன்மீகத்தில் எடுத்துக்கினா அந்த முகப்பொலிவுன்னு சொல்லுவோம். முகப்பொலிவு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கிருபானந்தா வாரியார் வயதானவர், ஒரு வயது மிக்கவர். அந்த ஆன்மீகத்துக்கு ஏற்ற முகம், அற்புதமான முகம். அவரை எல்லாரும் பார்க்கணும் கேட்கணும்னு வருவாங்க அவர் குரலுக்கு. இந்த இடத்துல நான் ஒரு பதிவும் பண்ணிக்கிறேன். அவருடைய தம்பிக்கிட்ட தான் நான் வந்து முறைப்படி குருகுலம் கற்றுக்கிட்டேன். திருப்புகழ் கிருபானந்த வாரியாருடைய தம்பி திருப்புகழ்மணி ஐயான்னு சொல்லுவோம். அவர் தான் எனக்கு குருகுலம். அதுக்கப்புறம் தான் மதுரை பல்கலைக்கழகத்தில் படித்தது வந்ததெல்லாம் போனதெல்லாம். இன்றைக்கி 37 வருஷமாக இதில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். உலகம் எல்லா நாடுகளுக்கும் பார்த்தாச்சு. ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் அவர் ஒரு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான், அவரை மறக்கக்கூடாது, ஆசானை மறக்கக்கூடாது, கற்றுக் கொடுத்தவர். அதுபோல் அது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் அந்த துறை தான் நான் சொல்ல வரமாட்டேன். இப்போது ஒரு நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், அவங்க அந்த ஃபேஸை பார்த்திங்கன்னா ஒரே ஈர்க்கும், கவர்ச்சி இழுக்கும். அதுதான் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு வசீகரம் சொல்லுவோம். எதுவாக இருக்கட்டும், நீங்கள் சினிமா துறை ஏன் போகிறீங்க, ஏன் அரசியல்வாதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசீகரமாக இருக்கும் சார் அந்த ஃபேஸு. அதை யாரும் சொல்லக்கூடாது, ஏன்னா சொன்னால் அது பிரச்சனை வரும். வசீகரமாக இருப்பாங்க. அழகிய தோற்றம் கொண்டவர்கள், எடுப்பான உயரம் கொண்டவர்கள், நல்ல உயரமாக இருப்பாங்க. நல்ல உயரம், நல்ல தேவையான உயரம். சார் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் குள்ளமாக தானே சார், மீனராசி தானே, அவர் உயரத்துக்கு அது கரெக்டாக இருக்கும். அதுக்காக நம்ம எல்லாரையுமே ரொம்ப ஒரே நெட்டாக கணக்கு பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய சொந்த ஜாதகம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், மாறி இருப்பார், இல்லை இன்னும் ரொம்ப உயரமாகவே இருப்பார், நான் சொல்ல அளவை விட ஜாஸ்தி இருப்பார். சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா. நல்ல பண்புகளை பெற்றிருப்பார், நல்ல கேரக்டர் இருக்கும் சார், நல்ல மனுஷன் சார், தங்கமான மனுஷன் சார். அவர் உதவி செய்யணுன்னா அவர் தான் சார். அதேமாதிரி அவரால் முடியலன்னா கூட அதை நேராக அப்படியே மூஞ்ச லட்சம் மாதிரி சொல்ல மாட்டார் சார், அப்படியே கொஞ்சம் நாசுக்காக சொல்லுவாருங்க. நமக்கு அதை அவர்கிட்ட பேசும்போதே ஒரு மன ஆறுதலாக இருக்கும் சார். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அப்படி அந்த இது கூட ஒரு கடிஞ்சிக்காமல் பொறுமையாக பேசுவார் சார் அவர். இதிலே கூட வாத்தியார் நிறைய பேர் இருப்பாங்க ஸ்கூலில், நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சிரிப்பாக இருக்கும். என்னென்னா அந்த மீனராசி வாத்தியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரை பார்த்தாங்கன்னா பசங்க, சார் இவரெல்லாம் எங்களை அடிக்கவே மாட்டார் சார், இப்போ திருந்துங்கடா கண்ணா ராஜா அப்படின்னு தான் பேசுவார் சார். ஏன்னா இந்த மீனத்துடைய இப்போ நீ அடித்தா கூட அடிக்கிற மாதிரியே இருக்காது, சிரித்து நகைச்சுவையில் அப்படியே கொண்டு வந்துடுவார். ஒரு அந்த மீனராசினுடைய கெப்பாசிட்டி அது மாதிரி. தர்மஸ்தானங்கள் அதிகமாக இருப்பாங்க,
ஆன்மீக தொடர்பில் அதிகமாக இருப்பாங்க. இப்போ ஒரு மகான்கள் இருப்பாங்க இல்லையா, நீங்கள் எந்த மதமாக எடுத்துங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சங்கராச்சாரியர் எடுத்துக்கலாம், ஆதிசங்கர் அது மாதிரி ஒரு தர்ம காரியங்களில் நிறைய பேர் இருப்பாங்க. சார் இவர் கிறிஸ்துவரில் பாதிரியாராக இருப்பார். சார் முஸ்லீமில் இவர் அல்லா கோயிலில் தொழுகை நடத்துகிறவராக இருப்பார். யாராக இருந்தாலும் ஜோதிடத்துக்கு மதம் கிடையாது இல்லையா, எல்லாருக்கும் ஒன்று தான். ஏன்னா நான் எல்லாருக்கும் பார்க்குறேன், மத பாகுபாடெல்லாம் கிடையாது. நான் எல்லா மதத்துக்கும் பார்த்துருக்கேன், ஜாதகம் எழுதி கொடுத்துருக்கேன், குழந்தைக்கெல்லாம் பேர் வச்சு கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. அதே மாதிரி வாஸ்து டிசைன்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு இனம் மொழி பாகுபாடெல்லாம் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிரகம் என்பது பொது. ஏன்னா இதில் இந்த ஆன்மீக துறையில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர் துறையில் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், சார் எல்கேஜி நடத்துகிற டீச்சராக இருக்கலாம், 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் நடத்தக்கூடிய வாத்தியாராக இருக்கலாம். ஆக மொத்தம் வாத்தியார் தாங்க. வாத்தியார் தானே, ஆசான் தானே, கற்றுக் கொடுக்குறவர் ஆசான் தானே. அந்த மாதிரி அதேமாதிரி நீதித்துறையில் நீதி அரசராக இருக்கலாம், அட்வொகேட் இருக்கலாம், பொன் பொருள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், கோவிலில் பணிபுரியலாம். இப்போ ஒரு உதாரணம், நகை கடை வச்சுருப்பாங்க, அவங்க பார்த்திங்கன்னா இந்த மீன ராசி அதிகமாக தொடர்பு இருக்கும். சார் வெள்ளிக்கடை வச்சுருக்க மீன ராசி அதிகமாக இருக்கும். இந்த நகை தங்க நகை இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அதுமாரி கோவில்களில் பணிபுரியக்கூடிய புரோகிதர்கள் இருக்கலாம், அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், அறநிலையத்துறையில் ஒர்க் பண்ணலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அதிகமாக பெற்றிருப்பாங்க. ஏன்னா மீனராசி ஜலராசி இல்லையா, வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் இருப்பாங்க, வெளிநாட்டு தொடர்புகளில் அதிகமாக இருப்பாங்க, வர்த்தகம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், உயர் பதவி. அதேமாதிரி சொற்பொழிவாளர், இப்போ நான் ஐயாவை சொன்னேன் இல்லையா, வாரியார் சுவாமிகள், அந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு பண்ணுறவங்க இருப்பாங்க. மேடை பேச்சாளராக இருப்பாங்க, மேடையில் ஆன்மீகத்தை பற்றி ரொம்ப பேசக்கூடியவர்கள். அதுவும் சொற்பொழிவு மட்டும் இல்லை, இப்போ ஒரு பட்டிமன்றத்திலே பேசுகிறாங்கன்னா அந்த பட்டிமன்றத்தில் ஆன்மீகத்தை பற்றி அதிகமாக பேசுவாங்க, தர்ம காரியங்களை பற்றி அதிகமாக பேசுவார்கள். இதெல்லாம் மீனராசினுடைய ஸ்பெஷல் தன்மைகள். இருப்பினும் அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுறதுனால வேறுபட்டிருக்கும். இது ஒரு அடையாளமாக எடுத்துக்கணும். சொந்த ஜாதகம் ஃபஸ்ட்டு வேலை செய்யும். இந்த மீனராசிக்கு ராசி துவக்கத்தில் குரு 3ல் இருக்கிறார். முயற்சி, வெற்றி, தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல். இப்போ இன்னொன்று சொல்கிறேன். இப்போ ராகு இருக்கிற 3ல் இருக்கக்கூடிய தைரியத்துக்கும் குரு இருக்கிற தைரியத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். இது சாஃப்டான தைரியம், இது அப்படியே இறங்கி செய்கிற தைரியம். அதான் ஒரு படத்தில் காட்டுவாங்க, அந்த சவுண்டு ஆன்னு சவுண்டு விடுறதே, கத்துறதே, இந்த ரே அப்படின்றதே வந்து ஒரு பயமாக வர மாதிரி இருக்கும், ஒன்று அன்பாக வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குரு வந்து அந்த தைரியம்ன்றது, சார் கொஞ்சம் இருங்க சார் செய்கிறேன், கொஞ்சம் இருங்க நான் சொல்லுவேன். ஆனால் இது வந்து இறங்கி அடிச்சுட்டு தான் வேலைக்கு பார்ப்பாங்க. அது அந்த வித்தியாசம் தான். இதை தான் நாங்கள் ஜாதகத்தில், பிறவி ஜாதகத்தில் பார்க்குறது. அந்த குரு இருந்தால் யோசித்து செய்வாங்க. பின்னாடி அவன் திருப்பி நம்ம அடிச்சுடுவானா அடிக்க மாட்டான்னு யோசிச்சுப்பாங்க. கை வைக்கக்கூடாது, கை வைக்கலான்ட்டு. ஆனால் ராகு மற்றக்கு இருந்தால் அடிச்சலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்து உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய வகுப்பில் நான் எடுக்கும் போதெல்லாம் இப்படி தான் எடுப்பேன், 2004 கிளாஸ் எடுக்கும்போது. ஏன்னா நான் ஒரு விளக்கத்தை நல்லா கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். இதுவே கூட எனக்கு நேர அவகாசம் கம்மி, அதனால் எனக்கு இன்னும் நான் விரிவாக்கவே போவேன் நான். அதனால் இப்போ இந்த குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். சரி, 4ஆம் இடத்துக்கு மட்டும் நல்ல விஷயம் இல்லையா? வீடு கட்டணும்னு யாராவது பிளான் வச்சுருப்பீங்க இல்லையா? சார் வீடு கட்ட போகிறேன் சார், என்னுடைய கனவு இல்லத்தை கட்ட போகிறேன் சார், கட்டுங்க சார். லேண்டாவது ஒன்று வாங்கி வச்சிடணும்னு நினைக்கிறேன் சார், அப்புறமா பொறுமையாக கட்டிக்கிறேன் சார், வாங்கிக்கோங்க சார். என்னுடைய தாய் பேச்சுவார்த்தை இல்லை, இப்போ பேச போகிறாங்க, அன்பாக இருக்க போகிறாங்க உங்ககிட்ட, மகாலட்சுமி கடாட்சம் வருதுங்க, சுகபோகத்தை அனுபவிக்க போகிறீங்க, அன்பு பாசெல்லாம் அதிகரிக்குங்க, சொந்த பந்துக்கள் விட்டு போன சொந்தம்லாம் உங்களை தேடி வர போகிறாங்களே. இது குருவின் தன்மையாக இருக்கும். கல்வியில் மாணவர்கள், நீங்கள் சார் நீட் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்லாம் எழுதலான்னு இருக்கேன், எழுதுங்க, அற்புதமான நேரம்.
சார் அவருக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கார், இருந்து போட்டோம், 12ல் ராகு தானே, இருந்து போட்டோம், பின்ன விரயம் பண்ணால் தானே. வீடு கட்டுறீங்கன்னா விரயம் பண்ணால் தானே வீடு கட்ட முடியும். நான் சும்மாவாக கொடுத்துருவாங்க யாராவது வீடு எடுத்து. அப்போ அந்த வீடு கட்டணும்னா பணம் நம்ம விரயம் ஆக தானே செய்யும். அந்த விரயத்தை கொஞ்சம் பார்த்து நிதானித்து பண்ணுங்கள். தேவையில்லாமல் இப்போ நமக்கு ஒரு 2 பெட்ரூம் இருந்து ஒரு வீடு கட்டினா பரவாயில்ல, நம்ம 4 பெட்ரூமாக ஏங்க போடணும் சார்? ஃப்யூச்சரில் உதவும் சார். இப்போ போட்டு வச்சானா எனக்கு ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாங்க. நிறைய பேர் கடன்காரன் ஆகிறது இதுதான். ஃப்யூச்சர் சொல்லி இப்போ வாழக்கூடிய இடத்துல நரகத்தில் இருப்பாங்க. இது நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் என்னுடைய 37 வருஷம் ஆராய்ச்சியில். ஃப்யூச்சரில் சார் நான் இப்போ இவே வாங்கி வச்சுருக்கேன், 4 பெட்ரூமாக கட்டிட்டான்வாங்க. ஃப்யூச்சர் நீ முதல்ல 2 பெட்ரூமுக்கே கட்டு, செலவில்லாமல் இருக்கும், அப்போ உன்னால் அதை அடைக்க முடியும் அந்த கடனை. ஆக அந்த வீடு சமாச்சாரத்துக்கு அற்புதமான நேரம். இதில் இன்னொன்று பாருங்கள், குருவின் பார்வை 10ஆம் வீடு விழுது. புதுசாக யாராவது வேலைக்கு துவங்கணும்னு காத்திருந்தாங்கன்னா அது ஒரு பொற்காலம். வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சனி ராசியில் இருக்கார், உங்களுடைய முயற்சியை போடணும். போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுங்கள். சார் எனக்கு கிடைக்காது சார், நான் பார்த்துட்டேன் சார், 4 வருஷமாக இருக்கிறேன் சார், வேலையே கிடைக்கல சார். இந்த வருஷம் முயற்சி பண்ணு, 4 வருஷம் இல்லைன்னா இந்த வருஷம் கிடைச்சிடும் இல்லையா? ஏன்னா குருவின் பார்வை 10ஆம் இடத்துக்கு விழுதுங்க, அது ஒரு நல்லதுங்க. தொழில் பாவத்துக்கு விழுந்தால் கேட்கணுமா? நீ கொஞ்சம் முயற்சி பண்ணுன்னா வெற்றி உனக்கு நிச்சயம். அப்போ கல்வின்றதையும் கொடுக்குறாரு குரு, மாணவர் மாணவியும் உருவாக்குறாரு, வீடையும் கட்டி கொடுத்துட்றாரு, நிலத்தையும் வாங்கி கொடுத்துட்றாரு, தாயும் சொந்தக்கார உறவுகளையும் மேம்படுத்துகிறாரு, அதே நேரத்தில் தொழிலையும் அபிவிருத்தி பண்ணுறாருங்க. இதெல்லாம் வரணும்னா தொழில் பண்ணால் தான் லாபம் வரும். அப்போ வேலையும் கிடைக்க வைப்பார். சார் இத்தனை நாளாக நான் ஒரு கடையில் வேலை செஞ்சுருந்தேன், சொந்த தொழில் ஆரம்பிங்க, நல்லதுப்பா, இந்த நேரத்தை பயன்படுத்திக்க. ஏன்னா நீ இப்போ இத்தனை நாள் ஒரு கடையில் வேலை செஞ்சுருப்ப, இப்போ தனித்தொழில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த வேலை செஞ்சிருந்தது இது 6ஆம் இடத்துக்கு வந்துடுச்சு. வேலையில் இருக்க விடாது, தாக்கு பிடிக்க முடியாது. இத்தனை நாள் நான் செஞ்சிட்டேன் சார், இப்போ எங்கள் முதலாளிங்க எனக்கு ஒத்து வரல சார். அப்போது சொந்த தொழிலுக்கு வந்தவர், இது நல்ல சந்தர்ப்பம், சூழ்நிலை, அருமையான சூழ்நிலை. சார் வெளிநாடுக்கு போகலான் இருக்கேன், போயிட்டு வாங்க, ஏன்னா 12ல் ராகு இல்லையா. சார் வெளிநாட்டில் வீடு வாங்கலான் இருக்கேன், வெளிநாடாக இருந்தானே உள்நாடாக இருந்தானே வீடு தானே, எங்கே வேணாலும் வாங்கலாம். வாகனத்தை மாற்றலாமா? மாற்றிக்குங்க, வாகனம் வாங்குங்க. சார் தங்க நகை ஆடம்பரமான விஷயங்கள் செய்யுங்க. அப்போது இந்த மீன ராசிக்கு ஒரு நல்ல காலம்தான். குருவால் நன்மைகளும் ராகுவால் விரயம் இருந்தால் தாங்க ஒரு பொருளை வாங்க முடியும். யாருங்க இனாமாக கொடுப்பாங்க? சார் ஒரு கார் வாங்குறேன்றீங்க, அதுக்கு ஒரு பணத்தை கட்டினா தான் கார் கம்பெனிலேருந்து வெளியே வரும், இல்லை செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினா கூட வரும். சார் இந்தாங்க கிஃப்ட்டு வச்சுக்கணும், யாராவது கொடுக்க போகிறாங்க. அப்போ ராகு விரயத்தை கொடுப்பார்னு சொல்லியிருக்கேன். அந்த விரயம் கொஞ்சம் பார்த்து வாங்க. இப்போ ஒரு 8 லட்சத்துலேயும் ஒரு கார் வாங்கலாம், 6 லட்சத்துலேயும் வருதுன்னா அந்த 6 லட்சத்தில் கார் வாங்கி கொஞ்சம் அகல கால் வைக்காதீங்க. உங்கள் சனி முயற்சி பண்ணுங்கள், ஏன்னா ஜென்ம சனின்னு பேர், முயற்சி பண்ணுங்கள். சார் 7.5 சனி ஆச்சு. நீங்கள் நிறைய பேர் ஒரு சின்ன விஷயத்தை தயவுசெய்து புரிஞ்சுங்க. 7.5 சனி வந்துடுச்சு, அஷ்டம சனி வந்துடுச்சு, அஷ்டம ராகு. உங்கள் சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல, சொந்த ஜாதகம் ஃபஸ்ட்டு எது வேலை செய்யும் தெரியுமா? உங்கள் சொந்த ஜாதகத்தில் சொந்த கிரகங்கள் தான் வேலை செய்யும். சும்மா கோச்சாரத்தில் சொல்கிறத வச்சு எனக்கு அஷ்டம சனி வந்துச்சு, 7.5 சனி வந்துச்சு. அதேமாதிரி நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க, திருமண பொருத்தம் போடும்போது, சார் 10க்கு 8 பொருத்தங்குது சார், 10க்கு 9 பொருத்தம். நான் காட்டுமா எத்தனை பேர் டைவர்ஸ் ஆகிருக்காங்கன்ட்டு? 10க்கு 10 இருக்கும், டைவர்ஸ் ஆகும். 10க்கு 4 பொருத்தம் இருக்கும், பேரம்பேத்தி எடுத்து சூப்பராக வாழ்ந்துருப்பாங்க. உள்ளே இருக்கிற கட்டம் வேலை செய்யுங்க. நீங்கள் கட்டத்தை மதிக்கலைன்னா வேஸ்ட்டு பொருத்தம் போடுறதுலேயே. நான்லாம் என்கிட்ட பொருத்தம் வந்ததுன்னா இன்றைக்கி எத்தனை கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அத்தனை பேர் இன்றைக்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்து தான் இருக்கிறாங்க, கண்ணெதிர்க்க பார்க்குறேன். நான் வேணான்னு சொல்லி அனுப்புவேன், இதை கட்டாதன்னு, அதை கட்டிட்டு அவஸ்தைப்பட்டவங்களை கண்கூட நான் பார்த்துருக்குறேன். அதனால தான் நான் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன். நான் அப்போ அந்த 10 பொருத்தம் வேலை செய்யாது, உள்ளே இருக்கிற கட்டங்கள் தான் வேலை செய்யும். கட்டத்தை நீ மதிக்கலை, 10 பொருத்தம்னா அது ஒரு கைடு, அவ்வளோதான். அதுபோல் இந்த மீனராசிக்கு இது ஒரு நல்ல நேரம்ன்றது பயன்படுத்திக்கணும். நம்ம சொந்த ஜாதகமும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.
அப்போ இந்த மீனராசிக்கு என்னென்ன பலன் நம்ம ஒரு தடவை திருப்பி பார்க்குறேன். கல்வி பெற்றுவதற்கு நல்ல நேரம், நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு, தொழில் துவங்குவதற்கு, வேலைவாய்ப்பு பெறுவதற்கு, வெளிநாட்டு பயணத்திற்கு. கடன் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா கேது 6ல் இருக்கிறதுனால தெரியாமல் கடன் வாங்க வச்சு அவஸ்தைப்பட விட்ருவார். யாருக்காவது கையெழுத்து போகிறது மட்டும் வேணான்னு சொல்லிடுங்க. அதுமாரி நோய் தாக்கம், கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். அதுமாதிரி ஸ்கின் அலர்ஜிலாம் வரும். இது கொஞ்சம் நம்ம தானாக நம்ம உழைச்சோம்னா இதெல்லாம் சரியாக போயிடும். இதெல்லாம் நிலையில்லாத தன்மை. நோய் நம்ம கையில் தான் இருக்குது. கொஞ்சம் மாற்றிக்க முயற்சி பண்ணலாம். ஒரு தீராத வியாதினா தான் பயம். ஆக இந்த மீனராசிக்கு நல்லதும் கெட்டதும் இருந்தாலும் நல்லதே அதிகமாக இருப்பது அப்படின்றது தான் என்னுடைய வாதம். அதனால் மீனராசிக்கு இதுவும் ஒரு பொற்காலம்னு எடுத்துக்கலாம். 7.5 சனியே இருந்தாலும் பயப்பட தேவையில்லை.